ஹலோ எவ்ரிபடி, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம ஈஸியான பேபி ரெசிபீஸ்லாம் போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலில். டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் படி நம்ம இன்றைக்கி பேன் கேக் ரெசிபீஸ் போடலான்ட்டு இருக்கேன். அதில் ஒன்று தான் பனானா பேன் கேக். நம்ம நிறைய பேர் பனானா பேன் கேக் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் நாடம்பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நேச்சுரலாகவே ரொம்ப அந்த ஸ்வீட்னஸாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நான் பண்ணி பார்த்தா அது சூப்பராக இருந்தனால தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டைம் இருந்தால் வாட்ச் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சரி, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேன் கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு நாடம்பழம் எடுத்திருக்கேன். இந்த ஒரு நாடம்பழம் போதும். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர். இது ஒரு ஸ்வீட்னஸ்க்காக நான் எடுத்துருக்கிறேன். கூட அரை கப் மில்க்கு. அது கூட பார்த்திங்கன்னா அரை கப் கோதுமை மாவு. ஸோ இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு பனானா ஃபுல்லாக போட்டாச்சு. அது கூட இந்த அரை கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் ராகி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கூட அரை கப் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ப்ரௌன் சுகர். இது ஸ்வீட்னஸ்க்காக நான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட்டாக இருக்கிறனால நான் ஸ்வீட்னஸ்க்காக இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்மூத் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வரணும்.